கம்பெனியில் விடாமுயற்சியோட கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு உழைப்பாளிக்கு, அதாவது ஒரு எம்ப்ளாய்க்கு கம்பெனி என்ன தெரியுமா கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க? ஒரு பெரிய பென்ஸ் காரை பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹேண்ட்லாம் கிடையாது, ஷோரூம் பீஸ். புதுசாக ஒரு பென்ஸ் காரை வாங்கி கிஃப்ட் கொடுத்துருக்காங்க ஒரு நிறுவனம். இதை கேட்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் என் மேனேஜர் கண்ணில் படும் வரை ஷேர் செய்ய ஒன்று இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. வேலை செய்யக்கூடிய எல்லா எம்ப்ளாயிஸுமே ஆசைப்படுற ஒரே விஷயம், தன்னுடைய கம்பெனி அவங்கள அங்கீகரிக்கணும். மாடு மாதிரி உழைக்கிறேன், நான் இப்பெல்லாம் வேலை செய்யறேன்னு கூட என் ஹெட்டுக்கோ என் மேனேஜருக்கோ கூட தெரிய மாட்டேங்குது அப்படின்னு இங்க கம்பெனியில பாதி பேர் புலம்புறவங்க இருக்காங்க. ஒரு கம்பெனி ஒரு எம்ப்ளாயி ஊக்கப்படுத்த அப்ரைசல் போனஸ்ன்ற விஷயத்தை கொண்டு வருவாங்க. சூப்பரா டேக் தட் சோம்பபடி பாக்ஸ் அப்படின்னு சொல்லாம தன்னுடைய நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய முதல் எம்ப்ளாய்க்கு கிட்டத்தட்ட 70 லட்சம் ரூபாய்க்கு பென்ஸ் காரை பரிசா கொடுத்திருக்காங்க. கேரளா திருசூர்ல இன்ஃபோ பார்க்ல செயல்பட்டு வரக்கூடிய வெப் அண்ட் கிராஃப்ட் அப்படின்னு அழைக்கப்படுற அந்த நிறுவனத்துடைய தலைமை படைப்பாக்க அதிகாரி, அதாவது கிளீன் ஆண்டனி அப்படின்னு அழைக்கப்படுறவருக்கு தான் விலை உயர்ந்த பென்ஸ் காரை பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பென்ஸ் காருடைய மதிப்பு கிட்டத்தட்ட 65 லட்சத்துல இருந்து 70 லட்சம் ரூபாய் அப்படின்னு கூறப்படுது. இந்த படைப்பாக்க அதிகாரி தான் சீஃப் கிரியேட்டிவ் ஆஃபீஸரை தான் அப்படி சொல்கிறாங்க. கடந்த 2012 இந்த கம்பெனி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த வெப் அண்ட் கிராஃப்ட் கம்பெனியில் முதல் எம்ப்ளாயாக ஜாயின் பண்ணவர் தான் கிளீன். இந்த கம்பெனியுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப பெரிய முதுகெலும்பாக இருந்திருக்காரு. வெறும் 4 பேரோட தொடங்கிய அந்த நிறுவனம் இப்போ 300 பேருக்கு மேலே அந்த கம்பெனியில் வேலை செய்கிறாங்களாம். இந்த கம்பெனியுடைய ஓனர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயிஸ் தான் எங்களுடைய முதுகெலும்பே, எல்லாருமே பயங்கரமாக வேலை செய்வாங்க. எங்களுடைய நிறுவனம் தொடக்கத்தில் இருந்தே கிளீன் அவர்கள் இருந்திருக்காரு. அவரை பாராட்டக்கூடிய விதமாக தான் நாங்கள் இந்த பென்ஸ் காரை கிஃப்டாக வழங்கியிருக்கோன்னு வெப் அண்ட் கிராஃப்டுடைய தலைமை நிர்வாக அதிகாரி அபின் ஜோஸ் டாம் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அபின் ஜோஸ் டாமை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு டிஸ்லேஷியா கிட், அதாவது கற்றல் குறைபாடு இருக்கக்கூடிய ஒரு மனிதர். இருந்தாலும் தன்னுடைய பொறியியல் பட்டப்படிப்பை பாதிலே விட்டாலும் தன்னுடைய நிறுவனத்தை 19 வயசுலேயே சொந்தமாக ஆரம்பிச்சிருக்காராம். கேரளா மாநிலத்திலே இளம் வயதுல நிர்வாக அதிகாரியா பொறுப்பேற்ற மனிதர் இவர் தான் அப்படின்ற விஷயமும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தன்னுடைய கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய முதல் எம்ப்ளாய்க்கு பென்ஸ் காரை பிரசண்டா பண்ணியிருக்கக்கூடிய இந்த செய்தி இணையத்துல பேசும் பொருளா இருக்கு. பார்க்கக்கூடிய நீங்க உங்க மேனேஜரை டேக் பண்ணி கேட்டுக்கலாம். அப்புறம் இஓடியில் டாஸ்க் முடிச்சிங்களான்னு உங்களுக்கு கேட்பாங்க, அதுக்கும் ரெடியா இருங்க. இந்த தகவலை பத்தி உங்களோட கருத்துக்களை தினேஷாக என் கூட கமெண்ட்ல தெரிவிங்க.